கரியர் சூஸ் பண்ணும்போது பர்சனாலிட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி வந்து நான் சொன்னது ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாலிட்டி. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. எதுவுமே தேவையில்லை அவங்களுக்கு, யாரோட துணையும் தேவையில்லை, தனியாக நிற்பாங்க. என்னனாலும் முடியும் அப்படின்ற மாதிரியான மனோதைரியம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. நிறைய டீமோட அவங்க சொல்கிறது கேட்குறது, இவங்க சொல்கிற கேட்குறதுலாம் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, இன்னோவேட்டராக இருப்பாங்க, ரிஸ்க் டேக்கராக இருப்பாங்க. எந்த இடத்துல வந்து சேலஞ்சஸ் இருக்கோ அங்கே தான் அவங்க போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. காம்படிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும், ஆண்டர்ப்ரனோரியல் மைண்ட் செட் இருக்கும். ஏதான ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. அட்டானமஸாக இருக்கணும் அப்படின்னு அவங்க தான் டைரெக்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு யாரும் டைரெக்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் சொல்லுவாங்க, மற்றவங்க யாரும் அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் பண்ணக்கூடாது. சேஞ்ச் ஓரியன்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ரொட்டீன்லலாம் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மனுஷங்களை விட திங்ஸ் ஓரியன்டாக இருப்பாங்க, ப்ராப்ளம் சால்வராக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் மை வே இஸ் அ ஹைவே அப்படின்ற மாதிரி, அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காகவும் இருப்பாங்க. ஐடியா மெஷினாகவும் இருப்பாங்க. நிறைய வந்து புது புது ஐடியாஸை வந்து அவங்க மைண்டில் உருவாகும். க்ரைசிஸ் மேனேஜராக இருப்பாங்க. ஒர்க்கஹாலிக்காக இருப்பாங்க. எப்போவுமே ஒர்க்காக இருக்கும். எங்கேயான ஹாலிடே போனால் கூட ஒரு ஹோட்டல் எங்கேயுமே அழைச்சிட்டு போகலன்னு வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ண அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அங்கேயும் லேப்டாப் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய யோசிப்பாங்க, அசர்ட்டிவாக இருப்பாங்க, டாமினேட்டிங்காக இருப்பாங்க, மெயினாக டிமாண்டிங்காக, ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப புஷ்ஷியாக, ஒரு வெஞ்சரராக, ஒரு ஒரு முதலீடு பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான துணிவோடு இருப்பாங்க, டைனமிக்காக இருப்பாங்க, ஆக்ஷன் ஓரியன்டாக இருப்பாங்க. நிறைய வந்து இந்த அப்டக்கிள்ஸ், தடைகள் இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து பெரிய ரிஸ்க்கு தான், ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னுவாங்கல்ல, அந்த மாதிரியான பீப்புள். டார்கெட் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஒரு வேலை எடுத்தாங்கன்னு அதை முடிக்கிற வரைக்கும் வேறு எந்த தாட்டுமே அவங்களுக்கு வராது. அதே மாதிரி செல்ஃப் ஸ்டார்டராக இருப்பாங்க. அவங்க தான் இனிஷியேட் பண்ணுவாங்க எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பீப்புளோட ஜாப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு பிஸ்னஸ் ஓனராக, ஆண்டர்ப்ரனராக, ஏதான ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக, அவங்களே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா ஏதான ஒரு அட்வென்ச்சரஸாக அவங்களே டெசிஷன் எடுக்கிற மாதிரி, ஒரு மிலிட்ரியில் நல்லா சூட்டபுளாக இருப்பாங்க, கமாண்டிங்காக இருப்பாங்க, ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸில் வந்து போய் மார்க்கெட்டிங்லாம் ஈஸியாக சேல் பண்ணிட்டு வந்துடுவாங்க, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருப்பாங்க, ஒரு சிஇஓவாக ஒரு கம்பெனியில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒருத்தர் கீழே வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டியது. ஒரு கரியர் சூஸ் பண்ணும்போது உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்து சூஸ் பண்ணினீங்க அப்படின்னா, இந்த பர்சனாலிட்டி, சப்போஸ் நான் இப்போ சொல்கிற அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாலிட்டி இன்னொருத்தர் கீழே வேலை செய்ய முடியவே முடியாது. அப்படி அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி உங்களுக்கு இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஜாபை தேடாமல் நீங்கள் வந்து ஓனாக எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, ஓனாக எப்படி பண்ணுறதுங்கிற மாதிரியான ப்ரிப்பேர்ட்னஸ் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இதனால தான் கரியருங்கிறது வந்து ஒரு பர்சனாலிட்டியும் அவங்களோட எபிலிட்டிஸும் அவங்க என்ன நல்லா பண்ணுவாங்கங்கிறத பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ ஒன்லி ஒரு பர்சனாலிட்டி தான் பார்த்துருக்கோம். தினமும் நம்ம ஒரு ஒரு பர்சனாலிட்டியும் அதுக்கு ரிலேட்டடான கரியர்ஸும் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்ட்.